ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச பீட்ரூட் சட்னி செய்வோம். வாங்க அக்கா எப்படி செய்கிறேன் பாருங்கள். இப்போது பீட்ரூட் சட்னி செய்ய வடை சட்டி அடுப்பில் காய வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூனு மல்லி. இது குழந்தைங்களுக்குங்கிறதுனால காரம் இல்லாமல் அக்கா 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போ மல்லி காஞ்ச மிளகா வறுபட்டுருச்சு. ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் காஞ்ச மிளகா வதங்கிருச்சு. ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு பீட்ரூட்டில் ஆஃப் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு. பீட்ரூட் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும்பா. பீட்ரூட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா வதங்கிடும். இப்போ வதங்கிருச்சு. அக்கா பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இது உங்களுக்கு ஸ்வீட்டாக குழந்தைங்களுக்கு தேவை, ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு காஞ்ச மிளகா போட்டாலே போதும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு அரைச்சாச்சு. நம்ம அப்படியே பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு ஒரு சின்ன தாளிசம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன் அக்கா. கடுகு பொடியட்டும். முடிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு நல்லா சவந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுறேன் அக்கா. இப்போ அப்படியே தாளிசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீட்ரூட் சட்னி ரெடி. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி. இந்த ஹெல்த்தியான சட்னியை நம்ம 2 மினிட்டில் செஞ்சிடலாம். செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.